சுத்தம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அத்தனை கேஸும் ஜட்ஜ்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கா? இன்றைக்கி டிரான்ஸ்பர் அவர் போட்ட கேஸ் எல்லாத்துலேயும் அங்கே இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து முடிச்சிட்டாங்களா? இது வந்து அரசியல் சம்மந்தப்பட்டது. டாக்டர் கலைஞர் அவர்கள் அங்கே வைத்திருக்கிறார்கள், இதை எடுக்க வேண்டும். 2 கட்டடங்களை எடுத்தாச்சு, இதையும் எடுத்தாச்சு. இதை எடுத்தாச்சுன்னா வரலாறு அழிக்கப்பட்டு விடும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் சிவாஜியை பொறுத்தளவிலையோ டாக்டர் கலைஞரை பொறுத்தளவு வரலாற்றினை அழிக்கவே முடியாது. ஏனென்றால் அவர்கள் வரலாறு மக்களின் மனதிலே நிற்கிறது. சிவாஜியை பொறுத்தளவிற்கு ஒரு பட்டாளத்தை சேர்த்த மனிதர் அல்ல. அதனால் தான் இன்று அதை தட்டி கேட்க யாரும் இல்லை. ஆனால் மற்றவர்களை பொறுத்தவரையில் ஒவ்வொருவரும் கூட்டத்தை சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நடிகனாகிவிட்டால் உடனே ஜாதி கட்சிக்கு சென்று விடுகிறார். ஆனால் இந்த மனிதர் ஒரு முக்குலத்தோராக பிறந்த பொழுதிலும் அங்கு இருந்து கொண்டு தானே ஒரு வடிவமைத்து, இப்படி கட்டபொம்மன் இருப்பான், இப்படி வந்து வஉசி இருப்பார், இப்படி வந்து பாரதி இருப்பார் என்று தானே வடிவமைத்து கொண்டு அந்த சமுதாயத்திலிருந்து வந்த ஒரு மனிதர் இந்த அளவிற்கு செய்திருக்கிறார் என்றால் இது பிரமிக்கத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏன்னா ஒன்னொன்று புதுசாக அவர் இன்வென்ட் பண்ணி பண்ணுவார். அப்படியாப்பட்ட ஒரு நடிகர் உலகமே அவரை வியந்து பார்த்திருக்கிறது. வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு அவர் வந்து வசனத்துக்கு அவருடைய நடிப்புக்கு பரிசு வாங்க செல்லுகின்ற பொழுது அங்கே இருக்கிறவங்கள பிரமிச்சுட்டானா, என்னையா இந்த மனுஷனா ஐயா இப்படியாப்பட்ட ஒரு வீரபாண்டிய கட்டபொம்மனா நடிச்சான், இவ்வளவு குள்ளமா இருக்கிறான் ஐயா, அப்படி தத்ரூபமா நின்று இருக்கிறான். போல தெய்வமகன் படத்துக்கு கூட சொல்லுவாங்க, ஆஸ்கார் நீங்க உண்மையா சொல்லுங்க அந்த 3 கேரக்டர் நீங்க தானா அல்லது வேற அப்படின்னு கூட கேட்டதா சொல்லுவாங்க. அந்த அளவிற்கு இதுல ஒரு கட்டபொம்மன் பத்தி சொன்னப்ப சொல்றேன். கட்டபொம்மனுக்கு விருது வாங்க சென்ற பிறகு அன்னைக்கு விருது கொடுக்கும் போது கெய்ரோ அந்த அதிபர் எகிப்து அதிபர் நாசர் வந்து அன்னைக்கு இல்ல பரிசு வழங்குறதுக்கு. அவருடைய துணைவியார் அவங்க அதிகாரிகள் வந்து கொடுத்த பிறகு எகிப்து அதிபர் நாசர் வந்து நான் இல்லாமல் போனது அவரை அவமரியாதைப்படுத்த மாதிரி இருக்கு, அதனால நான் வந்து இந்தியா வரும் பொழுது கண்டிப்பாக சிவாஜி கணேசனை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி விருப்பத்தை சொல்லி எந்த ஒரு அதிபரும் வெளிநாட்டு அதிபரும் ஒரு தனி மனிதரை சந்திக்க நேரம் ஒதுக்கியதில்லை, சென்றதாக ஒரு புரோட்டோகால் கிடையாது. ஆனாலும் சென்னை வந்தவுடன் அவருடைய சிவாஜி கணேசன் அவருடைய இல்லத்திற்கு சென்று மரியாதை செலுத்திய ஒரு வரலாறு உண்டு. ஏன்னா வெளிநாடு மதிக்குது. இப்ப இந்த அளவிற்கு இப்ப ஓரத்தில் வைக்க வேண்டும், வைத்தால் என்ன, இது வந்து அரசு நினைத்தால் செய்து கொள்ளலாம் என்று உயர்நீதிமன்றம் அதை தீர்ப்பளிச்சிருக்கு இல்லையா? இப்போ இந்த விஷயத்தை எந்த அளவிற்கு நீங்கள் அடுத்த கட்டமாக எடுத்து செல்ல போகிறீர்கள்? இப்பொழுது வந்து இது சொல்லியிருக்கிறது தமிழக அரசிடம் நீங்கள் சொன்ன மாதிரியே பாலை வந்து தமிழக அரசிட்ட தள்ளியிருக்காங்க. நாங்கள் எங்களுடைய ஆர்கியூமெண்ட்டே நான் ஃபஸ்ட்டு வச்சது என்னென்னா, சிலைகள் என்று எடுக்க போனால் இன்றைக்கி வந்து சென்னையிலேயே மிக அகலமான ஒரு சாலை காமராஜர் சாலை, அதுல போக்குவரத்து நெரிசல் ஏற்படுதுன்னு சொன்னா காவல்துறை வந்து இந்த சிலையை மட்டும்தான் குறிப்பா அதுதான் நான் வந்து இது பொதுநல வழக்காக தொடரப்படவில்லை, இது ஒரு நல வழக்கு, ஒரு சுயநல வழக்காகத்தான் இதை நான் கருதுகிறேன். இன்னொன்று என்னன்னா, இன்றைக்கு சென்னையில் அண்ணா சாலை, மவுண்ட் ரோடு அண்ணா சாலை இருக்கிறது. அண்ணா சாலையில் எடுத்துக்கொண்டால் அது மிக முக்கியமான சாலை, சென்னைக்கு ஒரு லிங்க் ரோடு மாதிரி, எல்லாவற்றுக்கும் லிங்க் ரோடு மாதிரி. அந்த சாலையிலேயே எடுத்துக்கொண்டால் பெரியார் சிலையில் ஆரம்பித்து அடுத்தது அண்ணா சிலை, அதற்கு அடுத்தது எம்ஜிஆர் சிலை, அதற்கு அடுத்தது பசும்பொன் முத்துராமலிங்கர் தேவர் சிலை, என்று ராமசாமி படையாச்சியார் சிலை என்று வரிசையாக எல்லாமே இந்த சாலையின் நடுவில் தான் இருக்கிறது. இவையெல்லாம் எடுக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் இல்லை. எந்த தலைவர்கள், எந்த கலைஞர்கள், எந்த அறிஞர்களுக்கு ஒரு சிலை நிறுவப்பட்டாலும் அது அவரை பெருமைப்படுத்துவதற்காக, அவர்களுடைய பெருமையை போற்றுவதற்காக வைக்கப்படுவது. அதை அகற்றுவது என்பதே அவர்களை சிறுமைப்படுத்தும் ஒரு செயலாகத்தான் நம்ம கருத வேண்டும். இப்பொழுது கோயம்பேடில் அம்பேத்கர் சிலைகள் எல்லாம் கொஞ்சம் எடுத்து மாற்றி வைத்தார்கள். காரணம் என்னவென்றால், அந்த இடத்துல வந்து ஒரு மேம்பாலம் அமைக்கப்பட்டது. மேம்பாலம் அமைக்கப்பட்ட பொழுது இடத்தை மாற்றி வைக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தில் மாற்றி அமைக்கப்பட்டது. இரண்டாவது, அந்த இடத்துல சாலையை அகலப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இல்லை. ஆனால் காமராஜர் சாலையை பொறுத்தவரை என்னவென்றால், சாலையை, அதாவது சிலையை எடுக்காமலேயே சாலையை அகலப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. இன்று டிராபிக்கு இடைஞ்சல் என்று சொன்னால் கூட, ஏற்றுக்கொண்டால் கூட, டிராபிக்கு இடைஞ்சல் அல்லது அதனால் விபத்து ஏற்படுகிறது என்று இப்போ ஒரு வாதத்திற்கு எடுத்துக்கொண்டால் கூட, அந்த சிலையை அகற்றாமலேயே ஒரு ராணிமேலி கல்லூரி இந்த பக்கத்தும் இருக்கிறது, அதனுடைய காம்பவுண்டில் ஒரு 10 அடி உள்ளே தள்ளி வைத்தால், இந்த பக்கம் ஐஜி ஆபீஸ்ல ஒரு 10 அடி உள்ள தள்ளி வைத்தால் சாலை மிக அகலமாகிவிடும். அதனால் சிலையை அகற்ற வேண்டிய தேவையே இல்லை. இதுல வந்து வேற எந்த இதுவும் கிடையாது. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்று சொல்வார்கள். அதே போலத்தான் சிக்னல் வேணாலும் மாற்றலாம், எதை வேண்டுமானாலும் செய்யலாம். இதுல வந்து அந்த இடத்துல எல்லா விதமான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதாவது டிராபிக்கு இது போடுறது, ஏன் மேம்பாலம் போடலாம், சுரங்கப்பாதை கட்டலாம், ஆனால் வந்து சிலையை கட்டணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா 7 வருடமாக ஒரு இடத்துல சிலையை வைத்து நாங்கள் ஒரு மனதில் பூஜிக்கக்கூடிய ஒரு தலைவருடைய சிலையை, ஒரு நடிகர் என்று நாங்கள் பார்க்கவில்லை, எங்களுடைய ஒரு பூஜை செய்கிற ஒரு தலைவராக, ஒரு கலை தெய்வமாகத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அத்தகைய ஒருவருடைய சிலை வைத்து நாங்கள் 7 வருடமாக நாங்கள் வணங்கி கொண்டிருக்கின்ற சிலையை ஒரு இடத்தில் இருந்து அகற்றும் போதே எங்களுடைய மனது புண்படும். இது வந்து ஒரு சென்டிமெண்ட், உணர்வுபூர்வமான விஷயம். இது தமிழர்களின் உணர்வுபூர்வமான விஷயம். ரசிகர்கள் மட்டுமல்ல,
ஒவ்வொரு சிவாஜியை பொறுத்தவரை ஐயா சொன்னார் கூட்டம் சேர்க்கவில்லை. அவர் வந்து ஏன்னா ஒரு ஜாதி தலைவரோ ஒரு திருச்சி சிவா அவர்கள் ஒரு பேசும்போது ஒன்று குறிப்பிட்டார்கள். நான் என்னுடைய விழாவில் சிவாஜி சமூக நல பேரவையினுடைய விழாவில் பேசும்போது ஒன்று குறிப்பிட்டார்கள். இது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த ஒரு சில துரதிர்ஷ்டம் என்னவென்றால் ஒரு கலைஞனையும் ஒரு அறிஞரையும் ஒரு ஜாதிக்குள்ளேயோ ஒரு கட்சிக்குள்ளேயோ அடக்கும் ஒரு துரதிர்ஷ்டம் நடக்கிறது. ஏனென்றால் அவர்களெல்லாம் ஜாதி மதம் அரசியல் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டவர்கள். அதைச் சேர்ந்தவர் தான் சிவாஜி கணேசன் என்று குறிப்பிட்டார். அது வந்து உண்மை. ஏனென்றால் இவரை எல்லாம் ஒரு ஜாதிக்குள்ளேயோ அல்லது ஒரு இனத்துக்குள்ளேயோ ஒரு இதுக்குள்ளேயோ ஈவன் தமிழன் என்று சொல்வதை விட அவர் வந்து இந்தியன் உலகளாவில் ஒரு பெயரை தேடி தந்த இந்தியன் என்ற அளவில் இந்த அளவிற்கு இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒருத்தர் வந்து திரையுலகத்தை சேர்ந்த, இன்னும் சொல்லப்போனால் திரு சிவாஜி கணேசன் அவர்களோட பல படங்களில் இணைந்து நடித்தவர் தான் இன்றைய முதலமைச்சர். ஆக அப்படி இருக்கும்போது இன்னும் அதிகமாக சிறப்பு செய்திருக்கலாமே. உங்களுக்கு வந்து இப்போ திமுக ஆட்சி மேலே அவங்களுக்கு வந்து உண்மையில் அவங்க வச்சதுன்னு ஒரு கோபம் இருந்தால் கூட அவங்க ஒரு பங்கு செஞ்சால் நாங்கள் 2 பங்கு செய்கிறோன்னு செய்யலாமே. அதை விட்டுட்டு வந்து ஒரு தன்னுடன் இணைந்து நடித்த ஒரு நடிகரை அப்படி இருக்கும்போது அவரை வந்து நாம் இந்த அரசு வந்து ஒரு காரணத்தை சொல்லி, ஒரு போக்குவரத்து இடைஞ்சல் என்று காரணத்தை சொல்லி அவரை மறுதளிப்பது என்பதோ அவர் இழிவுபடுத்துவது என்பதோ எந்த வகையில் சரியாக இருக்கும்? ஏன் இந்த பாங்கு? திரு எம்ஜிஆர், அதிமுகனுடைய எம்ஜிஆர் அவர்களே கூட மதித்தவர் சிவாஜி கணேசன். இருவரும் தங்களுடைய தொழிலிலே அப்பொழுது போட்டியாளர்களாக இருந்தால் கூட அது ஒரு ஆரோக்கியமான போட்டி என்று தான் சொல்வார்கள். அவர் அண்ணன் எம்ஜிஆர் என்பார், இவர் தம்பி சிவாஜி என்பார். அப்படி அளவுக்கு இருந்தார்கள். அப்படியெல்லாம் இருக்கும்போது இன்றைக்கு அதே எம்ஜிஆரை நிறுவனராக கொண்ட அதிமுக, திரையுலகத்திலே இணைந்து நடித்த சிவாஜி, இப்படி இருக்கும்போது மற்றவர்கள் உண்மையிலேயே ஒரு குறை சொன்னால் கூட, எதிர்க்கட்சிகள் ஒருவேளை சப்போஸ் இந்த புகாரை சொல்லியிருந்தால் கூட அதை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்களுக்கு சமாதானம் சொல்ல வேண்டிய ஆளுங்கட்சி இன்றைக்கு அவர்களே கையில் எடுத்து இதை செய்கிறாங்களே, இதற்கு என்ன ஏதாவது உள்நோக்கம் இருக்குமோ? அதான் சார் சொன்ன மாதிரி நாசருக்கு தெரிஞ்சது நமக்கு தெரியல, வெளிநாடுகளுக்கு தெரியுது நமக்கு புரியல. ஒரு போட்டி என்பது எப்படி இருக்குன்னு சொன்னால், கலைஞர் சிலையை வச்சா இந்த ஆட்சி வந்த உடனே அந்த சிலைக்கு ஒரு மண்டபம் கட்டினாங்கன்னா அதுதான் சரியான போட்டி. கலைஞர் ஒரு நூலகம் வச்சாங்கன்னா அதுக்கு நிறைய நூல்கள் வாங்கி கொடுத்தா அது ஒரு சரியான போட்டி. சட்டசபையை கொண்டு வந்தால், சட்டசபையில் நல்ல திட்டங்களை கொண்டு வந்தால் அது சரியான போட்டி. இருப்பதை எடுப்பதல்ல போட்டி, இருப்பதை இன்னும் சிறப்பு செய்வது போட்டி. ரெண்டாவது, அவங்க கூடவே இருந்து நடித்த துறையை சார்ந்தவர்கள் அப்படிங்கிற அந்த செய்தியை கூட எனக்கு மறுபடியும் இந்த தலைமுறை விரும்பி பார்க்கிற சிவாஜி ஆவணப்படுத்திய பல படங்கள், சிவாஜி கணேசன் நடிகர் திலகம் ஆவணப்படுத்திய பல அற்புதங்களை இன்றைய தலைமுறை ஏற்றுக்கொண்டு அதிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்போ சிவாஜி சிலையை பற்றி பேசணும்னா எனக்கு கர்ணன் படம் தான் ஞாபகம் வருது. கர்ணன் படத்தில் கடைசி கட்டத்தில் தேர்காலில் விழுகிற அம்புகளை எல்லாம் மலர்களாக தாங்கி கொண்டு நடிகர் திலகம் விழுந்து கிடக்கிற பொழுது கண்கள் செருகி, நாகல் பல சிகப்பிலே அந்த கண்கள் செருகி மூச்சு முட்டி மேலும் கீழுமாய் அந்த அம்புகள் ஏறி இறங்குகிற பொழுது என்டிஆர் கேட்கிற அந்த தானத்தில் எதை தருவது என்று கேட்கிற பொழுது, நீங்கள் தானத்தையே எனக்கு திருப்பி கொடுங்கள் என்று சொல்லுகிற பொழுது தன் தானத்தையே ரத்தமாய் வடித்த அந்த காட்சி தான் இன்றைக்கு சிவாஜி கணேசன் அவர்கள் எதுவும் கையில் இல்லாமல் சிலையாய் நிற்கிற போது கூட இந்த அரசு இந்த சிலையை எடுத்துவிட வேண்டும் என்கிற உங்கள் செய்தியை தானமாய் தாருங்கள் என்று கேட்கிற அந்த கபலமாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். உண்மையிலேயே அகலப்படுத்துவதற்கு சாலைகள் இருக்கின்றன, மேம்படுத்துவதற்கு திட்டங்கள் இருக்கின்றன. இன்றைக்கு மோனோ ரயிலோ அல்லது சுரங்க ரயிலோ எது போட்டாலும் இன்றைக்கு சென்னை முழுவதும் பள்ளங்களாகவும் ரகசிய அறைகளாகவே பிரிக்கப்பட்டு அதில் பல பேர் இறந்து போய் நிலை வந்தாலும் திட்டம் கைவிடப்படலை. திட்டத்தை தாண்டி ஏற்படுகிற இழப்புகளை சரி செய்கிறார்களே தவிர திட்டத்தை தூக்கி தூர போட்டுல. ஏன்னா அது மக்களுக்கு பயன்படக்கூடிய திட்டம். அதே மாதிரி தான் சுதந்திரத்துக்கு போராடிய வஉசி அவர்களையும் இறைவனாக வணங்குகிற சிவபெருமானையும் இன்றைக்கு கப்பலோட்டி தமிழனை காட்டுவதை போல ஒரு பாசமிக்க அண்ணன். பல ஊர்ல இன்னைக்கு சிவாஜி கணேசன் தான் அண்ணன், அவன் தங்கச்சி சாவித்திரி. அப்படிதான் பல பேர் விம்மறான், அப்படி பெருமூச்சு விடுறான். அந்த கைவிசமா இந்த இடத்துல தேவசாயம் நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ சிவாஜி கணேசனுடைய அந்த தலைமுறை காலகட்டத்தையும் தாண்டி இப்பொழுது உள்ள இளைஞர்கள் கூட அந்த சிவாஜி கணேசனுடைய திரைப்படங்களை ரசிக்க தொடங்கி, ஏன்னா இப்போ இந்த கர்ணன் படம் உங்களுக்கு டிஜிட்டலில் உங்களுக்கு வந்து திரையரங்குகளுக்கு வந்தபோது
இத்தனை வரவேற்பு இருக்குமா என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. அது வந்து கிட்டத்தட்ட ஏதோ புதுப்படம் ரிலீஸ் ஆன மாதிரி உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக சக்கப்போடு போட்டது. உங்களுக்கு வந்து அதுக்கு என்ன காரணம்? அதாவது தலைமுறை கடந்து அவருடைய நடிப்பு வசீகரிச்சிருக்காங்க. அவருடைய நடிப்பு மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. யாராலும் சிலையை எடுத்து விட்டால் கூட அவரை யாராலும் அழிக்க முடியாது. 2 நடிகர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்த பொழுது கூட்டம் அதிகமாக இருந்தது. ஒன்று மக்கள் திலகம் எம்ஜிஆர், 2வது நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் இறந்த பொழுது பெண்கள் எல்லாம் அழுதாங்க. அங்கங்கே எல்லாம் கோயில் கட்டி வச்சு கொண்டு அழுகிற மாதிரி எல்லா பக்கங்கள்லையும் பெண்கள் ஒன்று சேர்ந்து அழுதாங்க. ஏன்னா அவர் குடும்ப படமாக நடித்து குடும்பம் இப்படி இருக்கணும், இப்படி வாழணும் நீங்கள் அப்படின்னு வாழ்க்கை தத்துவத்தை வகுத்து காட்டிய மனிதர். 20ஆம் நூற்றாண்டினோட கலை பொக்கிஷம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். அந்த பொக்கிஷத்திற்கு ஒரு நினைவு சின்னம் அமைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது வந்து உண்மையிலே அமைத்தவர்கள் பாராட்டப்படவர் என்று ஐயா சொன்னது போல் அதை இன்னும் சிறப்பு செய்திருக்க வேண்டும். சிலையை மட்டும் எடுத்தா அதனால ஆக போகிறது என்னன்னா மக்கள் மனதில் வந்து வெறுப்பு தான் வளரும். இந்த சிலை என்னப்பா சிவாஜி என்னப்பா பண்ணார்? அவர் வந்து ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவர் அல்ல. இந்திரா காந்தி அவர்களால் பாராட்டப்பட்டவர், நேரு அவர்களால் பாராட்டப்பட்டவர், காமராஜரினுடைய உண்மையான தொண்டர், அதே போன்று எம்ஜிஆர் அவருடைய நெருங்கிய நண்பர், அண்ணா அவர்களால் நீங்கள் சொன்னது போன்று மார்லன் பிராண்டோ என்று பாராட்டு பெற்றவர், தந்தை பெரியார் அவர்களால் விசி கணேசன் சிவாஜி கணேசனாக மாறியவர். அத்துணை தலைவர்களும் அவரை பாராட்டி இருக்கிறார்கள். இனத்திற்கு, மொழிக்கு, ஜாதிக்கு அத்தனைக்கும் அப்பாற்பட்டு கலைத்தாயின் பிள்ளையாக அவர் பிறந்திருக்கிறார். ஒரு குரல் வளம், அதே போன்று ஒரு முகபாவனை, அதே போன்று உடல் அமைப்பு யாருக்காவது உண்டா? அப்படி என்றால் இவர் யார்? கலைத்தாய் ஈன்றெடுத்த மகன். இந்த மகனை இன்று தெய்வமாக வணங்கி கொண்டிருக்கிறார்கள். யார் யாரோ பெண்களுக்கு சிலை வைத்திருக்கிறார்கள். அதை பற்றியெல்லாம் ஒன்றும் பேச்சில்லையா. இன்னைக்கு சிவாஜி கணேசன் ஐயாவுக்கு சிலை வச்சதுலையா இவ்வளவு பிரச்சனை வரணும்? எத்தனை நடிகைகளுக்கு மகிழ்ச்சியா எடுத்துக்கிறாங்க. அந்த நடிகைக்கு சிலை வைக்கிற செய்தியை ஒரு பெருமையா நினைச்சுக்கிறாங்க. ஆமா, சிவாஜி கணேசன் ஐயாவுக்கு சிலை வச்சதுலையா இவ்வளவு பிரச்சனை வரணும்? அதை வந்து கோயில் கட்டி கும்பிடுறோம்யா. இங்க வந்து சிவாஜி ஒரு நினைவு கூறுறோம்யா, வரலாற்று சின்னமா வைக்கிறோம்யா. இன்னொரு 50-60 ஆண்டுகள் கழித்தாலும். சந்திரசேகர், அதாவது மனோகரா போன்ற படங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து இந்த கலைஞருடைய வசனங்களை எல்லாம் பேசுறது, அந்த காம்பினேஷன் சொல்லுவாங்க. கலைஞர் சிவாஜி கணேசன் காம்பினேஷன் அது நிச்சயம் படம் சக்சஸ். ஏனென்றால் அவருடைய எழுத்துகளுக்கு அந்த ஒரு உயிர் கொடுக்கக்கூடிய அந்த உச்சரிப்பு அந்த விஷயங்களில் பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு வந்து அந்த திரைப்படங்கள் எல்லாமே அவருடைய இருவர் உள்ளம், மனோகரா, பராசக்தி போன்ற பல விஷயங்கள். இன்னும் சொல்லப்போனால் அந்த இல்லற ஜோதி படத்தில் கூட அந்த கலைஞர் வந்து அந்த ஓரங்க நாடகம். ஆக ஒவ்வொரு விஷயத்திலும் வந்து எல்லா விஷயங்களிலும் உங்களுக்கு வந்து சிவாஜி கணேசன் ஒரு பரிணமிக்கின்ற சக்தியாக இருந்தார் வந்து. ஆனால் இன்றைக்கு இதை போன்ற பல விஷயங்கள் இருக்கும்போது அது சிவாஜி கணேசன் சரியான முறையிலே இன்றைக்கு அரசு வந்து அதை அடையாளப்படுத்துவதற்கு பதிலாக இப்படிப்பட்ட பிரச்சனைகளை கொடுப்பது வந்து எந்த மாதிரி சிவாஜி ரசிகர்களை, உங்களை போன்ற சிவாஜி ரசிகர்களை உணர்வுகளை காயப்படுத்துகிறது? சிவாஜி ரசிகர்கள் மட்டுமல்ல, சிவாஜியை பொறுத்தளவுக்கு எல்லோருமே ரசிகர்கள் தான். எம்ஜிஆர் ஐயா நல்லா பார்க்குற படம் சிவாஜி கணேசன் படம். உண்மையிலேயே நீங்க சொன்ன மாதிரி அது வந்து அதை அவர் நம்ம முன்னாடி குறிப்பிட்ட மாதிரி அவரை ஒரு இதுல ஒரு கடலை கமண்டலத்துக்குள்ள அடக்க முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவருடைய நடிப்பு திறனை விட நீங்க நம்ம பேசிட்டு இருக்கோம். நீங்க கலைஞர் அவங்க சொன்னீங்க, அதாவது இவர் வந்து ஒரு ஆத்மார்த்தமான நட்புல அந்த இடத்துல வச்சார். அவர் வந்து ஏதோ ஒரு விளம்பரத்திற்காகவோ அல்லது சிலை வைக்க வேண்டும் என்பதற்காகவோ உண்மையிலேயே வைத்ததாக நான் நினைக்கவில்லை. ஏன்னா உண்மையான ரசிகனாக சொல்கிறேன். அவர் வந்து டெய்லி அந்த தலைமைச் செயலகத்துக்கு போறப்பெல்லாம் அந்த சிலையில நின்று பார்த்துட்டு சிலை நடந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு போவாரு. நான் பார்த்துருக்கேன். அந்த அளவுக்கு ஒரு ஆத்மார்த்தமான நட்பின் அடிப்படையில் தான் அந்த சிலை வைக்கப்பட்டது. அது வந்து வெறும் நட்புக்காக கிடையாது. நட்புனா யாரோ ஒரு கலைஞருக்கு நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அதுக்காக அவருக்கு வைக்கல. ஒரு கலைஞனுக்கு, மாபெரும் கலைஞன், மறைந்த கலைஞனுக்கு நட்பின் அடிப்படையிலும் அந்த கலைஞனுக்கு மரியாதை செய்ய வேண்டிய வகையிலும் தான் வைக்கப்பட்டது. அதே போல நீங்க எம்ஜிஆர் சிவாஜியை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. அந்த காலத்துல அண்ணாவே சொன்னாரு, மாற்றான் தோட்டத்து மல்லிகையும் மணக்கும் தான் சொல்லியிருக்காரு. மாற்றான் தோட்டத்து மல்லிகையை பறித்து போடுன்னு சொல்லல, அதுதான் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி எம்ஜிஆரும் சிவாஜியும் வந்து தொழில் ரீதியா போட்டியாக இருந்தா கூட எம்ஜிஆர் சிவாஜி அவர்கள் வந்து நயகரால ஒரு நாள் மேயராக இருந்துவிட்டு அமெரிக்க சுற்றுப்பயணம் முடிந்து தமிழகம் இந்தியா திரும்பும் பொழுது எம்ஜிஆர் தான் நடிகர் சங்க தலைவராக இருக்கார். நடிகர் சங்கம் சார்பில் வரவேற்பு கொடுத்து அவருக்காக ஒரு பாராட்டு விழா நடத்தினார். எம்ஜிஆர் அவர்கள் பாராட்டு விழா நடத்தினார் சிவாஜிக்காக. இது ஒரு பக்கம். அடுத்தது எம்ஜிஆர் அவர்கள் பாரத் பட்டம் வாங்குறார்.
பாரத் பட்டம் பெற்ற பொழுது சிவாஜி அவர்கள் நடிகர் சங்க தலைவராக இருக்கார். சிவாஜி அவர்கள் நடிகர் சங்க தலைவராக இருந்து எம்ஜிஆருக்கு பாராட்டுவது நடத்துகிறார். இதெல்லாம் இந்த தமிழ்நாட்டில் தான் நடந்தது. ஆனால் அதே தமிழ்நாட்டில் தான் இன்று இதுவும் நடக்கிறது என்பது உண்மையிலேயே எங்களை காயப்படுத்தக்கூடிய விஷயமாகவும் வேதனைப்படுத்தக்கூடிய விஷயமாகவும் தான் இருக்கிறது என்பது உண்மை. இப்போ சிவாஜி கணேசனுடைய பெருமைகளை பற்றி சொல்லும்போது இன்றைக்கு எத்தனையோ திரைப்படங்கள் அது